நார்மலாக ரியல் லைஃப்பில் ஃபயர் பண்ணோன்னா we need to put some fans. இது இங்கே சைடு போடணும் இதெல்லாம் போட்டு அந்த அதோட பேர்டு பிஹேவியர் என்னென்னா, ஸோ எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைரெக்ஷனில் அப்படி மூவ் ஆகும், எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். ஈகிள் அண்ட் ஸ்னேக் அந்த ஸ்டேடியமில் வந்து அப்படியே மேலே போய் ஒரு எல்லாமே ஸ்டேடியம்குள்ளே நடக்குது. பட் ஆனால் அந்த சீக்வன்ஸில் வந்து அந்த பேர்டு ஸ்னேக்கை மாதிரி அந்த பேர்டு ஸ்னேக்கோட ஃபைட் பண்ணும்போது அது அப்படியே மேலே போய் ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொன்ன அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து நாங்கள் ஃபீலே பண்ணலாம். போரா பிளாக் ரோபோட் ஒன்று இருக்கும் நம்ம அந்த இதில், அது வந்து நாங்கள் ஆக்சுவலி சிஜியில் தான் பிளான் பண்ணோம். அந்த மூமெண்ட் எல்லாம் லெஃப்ட்னு சொன்னால் ரைட் போவோம் அந்த மாதிரி. ஏன்னா அவர் அக்ஷய் கிடையாது, அக்ஷய் அந்த டைமில் வந்து டிஜிட்டல் கேரக்டர் தான் அக்ஷய். ஸோ அவருக்கு வந்து அந்த எவ்ரி பிட் அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ எல்லாமே வந்து அவர் ஆக்ட் பண்ணுவாங்க. இடத்துல வந்து அனிமேஷன் ரன் பண்ணுறாங்கன்னா we physically run and see. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் தேன் த ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கிங். ஸோ இதெல்லாம் இந்த ஓவரால் ஃபிலிம் மேக்கிங்கே இட்ஸ் அ டஃப். இந்த ஃபிலிம் மெக்கானிசமில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி கொண்டு வரது வந்து ரொம்ப டஃப். Hi, this is Srinivas Mohan, VFX Supervisor. You are watching me on TalksOfCinema.com. இப்போ ஒரு VFX ஷாட் பண்ணுறீங்க, ஒரு பேர்டு இருக்குது. இப்போ ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு ஆப்ஜெக்ட் டிசைன் பண்ணுறது ஈஸியாக டிசைன் பண்ணும்போது அதில் காஸ்ட்டு ஒர்க் எல்லாம் கம்மியாக வரும். இப்போ பேர்டுனா நிறைய மூமெண்ட்ஸ், கால் இருக்குது, கொக்கு இருக்குது, ரெக்கை இருக்குது, இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் அந்த காஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் ஏறுது. ஸோ இது பார்த்தினா நார்மலாக பேர்ட் பண்ணோன்னா அது கூட ஒரு லிமிட் சிம்பிள் தான். அது எப்படின்னா நம்ம பேர்ட் ஆகட்டும் இல்லை வேறு எந்த கேரக்டர் ஆகட்டும், இப்போ ஹியூமன் பார்த்தினா கூட இல்லை பேர்ட் பார்த்தினா கூட ஒரு லிமிட்டெட் மூமெண்ட்ஸ். இப்போ ஹியூமன் ஜாயின்ட்ஸ் பார்த்தினா இங்கே ஒரு மூமெண்ட் இருக்கும், இங்கே ஒரு மூமெண்ட் இருக்கும். ஒரு 20 ஜாயின்ட்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த பேர்டு வந்து மேடப் ஆஃப் செல்ஃபோன்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே ஜெயிண்ட் அயன்மேன் பார்த்தோன்னா அதெல்லாமே வந்து மேடப் ஆஃப் ஸ்மால் எலிமெண்ட்ஸ். அப்புறமா ஜெயிண்ட் செல்மேன், அப்புறமா நார்மல் செல்மேன், எல்லாமே வந்து மேடப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த ஸ்மால் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம அதுக்கு ஒரு ரிக்கிங்னு சொல்லுவோம். என்னென்னா இந்த மாதிரி ஒரு 20 கண்ட்ரோல்ஸ்னு சொன்னால அந்த மாதிரி ஒரு ரிக்கு பண்ணி ஒரு செட்டப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்மால் எலிமெண்ட்ஸ் டுகெதர் கம்பைன் பண்ணி அதை ஆனிமேட் பண்ணுவோன்னா அதுக்கு வந்து செட்டப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபயர்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு நார்மலாக எல்லாருக்கும் தெரியுது. ஃபயர் வந்து ஒரு தடவை இங்கே வச்சுட்டு ஒரு ஃபயர் க்ரியேட் பண்ணால் அது ஃபயர் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இன்னொரு ரெண்டு ஃபயர் வச்சுட்டு 2 ஃபயர் பண்ணால் 2 ஒரே மாதிரி மூமெண்ட் வராது. இந்த ஃபயர் வந்து நம்மளுக்கு வேணுமான ஃபயர் மாதிரி கண்ட்ரோல் பண்ணோன்னா ரொம்ப டஃப். அது இப்போது அப்படியே என்ன வேணுமோ அப்படி வச்சுன்னா அப்போ ஓகே. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து டைரக்டர் என்ன கேட்பாங்க, இந்த ஃபயர் வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஸ்மாலாக இருக்கணும், அதுக்கப்புறமா பெருசாக வரணும், அதுக்கப்புறமா வந்து இங்கே டேர்ன் ஆகணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபயர் நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா அந்த கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அதே ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒரு 20 எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு 20 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ராப்பர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஃபயர் கண்ட்ரோல் பண்ணோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். அது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி மூமெண்ட் ரஃபாக தேவைப்படுதுன்னு நார்மலாக ரியல் லைஃப்பில் ஃபயர் பண்ணோன்னா we need to put some fans. இது இங்கே சைடு போடணும் இதெல்லாம் போட்டு அந்த ஸோ அதே மாதிரி இங்கே இதில் பார்த்தோன்னா நிறைய எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் பார்த்தோன்னா ஒரு ஸ்வாம் இருக்கும், ஒரு ஸ்வாம் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து இருக்கும். அது எக்ஸாக்ட்லி சிமிலர் டு த ஃபயர். அது வந்து அந்த செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப். ஸோ அவர் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும் ஏன்னா என்ன பண்ண கூட அந்த அவருக்கு வேணுமென்னு அந்த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அது வந்து அவர் ஸ்வாமன்னா கூட இட்ஸ் அ மர்மரேஷன் சொல்லுவோம். ஒரு பேர்ட்ஸ் மர்மரேஷன், அதோட சிமிலர் மர்மரேஷன் ஃபீல் வேணும்னு சொல்லிட்டு தான் சார் வந்து எங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸே கொடுத்தாங்க. அதோட பேர்டு பிஹேவியர் என்னென்னா, ஸோ எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைரெக்ஷனில் அப்படி மூவ் ஆகும், எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சர்டன் டைமில் இந்த சைடு பேர்ட்ஸ் மூவ் ஆகும், எல்லாமே வந்து அது ஃபாலோ பண்ணும். இட்ஸ் லைக் ஆல் டுகெதர் ஸோ மெனி பேர்ட்ஸ் டுகெதர் சிங்க்ரனைசிங். அதுக்கு தான் நம்ம பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கும். அந்த மர்மரேஷனோட அந்த ஸ்டார்லிங் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பேர்ட்ஸ் தான் அது மர்மரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து அவர் இந்த மாதிரி ஸ்வாமில் வேணும்னு கேட்டார். அது பண்ணுறது வந்து இட் டுக் லைக் ஆல்மோஸ்ட் 6-7 மந்த்ஸ் வந்து அந்த ஒரு ஜஸ்ட் R&D பண்ணுறது. அந்த எப்படி அந்த ஃப்ளாக் கொண்டு வருது, அந்த மாதிரி கொண்டு வருது, அந்த மூமெண்ட்ஸ் எப்படி எந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்துட்டு எங்கே கிராவிட்டி கொடுத்துட்டு எது போட்டு என்னென்னா அதெல்லாம் வந்து மேனுவலாக மூவ் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி எக்ஸாக்ட்லி ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்டாக அந்த ஸ்டார்லிங் பாடி எப்படி மூவ் ஆகுது, அதுக்கு எப்படி பிஹேவியர், அதெல்லாம் வந்து நாங்கள் அல்காரிதம்ஸ் எல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி இதுதான் ஒரு செட்டப்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பேர்டு ஒரு செட்டப்பு. அதே மாதிரி இந்த ஹியூஸ் செல்மேன் வரது வந்து அது வந்து எல்லாமே பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த இது வந்து இட்ஸ் வெரி டஃப் டு கிரியேட் ஆஸ் எ
எலிமெண்ட்ஸ். ஸோ நார்மல் ஹியூமனாக பண்ணுறது இல்லை நார்மல் சிம்பிள் ஸ்பேரோ பண்ணுறது அதெல்லாம் வந்து லிமிட்டடாக இருக்கிற சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி இந்த செட்டப்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப் ஆகும். அந்த மாதிரி தான் இதில் இன்னொன்று ஒரு இதாகிடுச்சுன்னா அந்த பேர்ட் நான் சொல்லலாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா டிலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது ஆக்சுவலாக ஆயிடுச்சு. எதனாலன்னா இந்த ரிமைனிங் இந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணும்போது இட் ஒர்க் அவுட். பட் எக்ஸப்ட் அந்த பேர்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஷன் பண்ணியிருக்கோம். பண்ணி எல்லாமே வந்து செட் பண்ணி எல்லா பார்ட்டிகல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டுகெதராக போட்டு ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் பேப்பரில் போட்டு கான்செப்ட் பார்த்து ஓகே இதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஆனிமேட் பண்ணி ஆனிமேஷனில் கூட ஓகே ஆயிடுச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சரிங் வந்துட்டு மேலே அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போட்டு ஃபைனலில் ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது அந்த எஸ்பெஷலி ஃபேஸ் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இட் லுக் அட் ஆல் அது வந்து அவ்வளோ அவர் நடிச்சின அந்த ஸ்கேரி ஒரு காமெடி ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது. ஸோ அது வந்து நம்ம அன்லெஸ் அது பார்த்தின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதே நம்ம ஹியூமன் கேரக்டரோ இல்லை இந்த மாதிரி சிம்பிள் ஸ்பேரோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ராயிங்கில் தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. பட் இந்த மாதிரி மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த இதெல்லாம் பண்ணும்போது ஃபைனலாக அந்த டெக்ஸ்சர் போட்டு பார்த்தினா தான் தெரியுது அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா. ஏன்னா அந்த ஃபோன்ஸ் வந்து நார்மலாக அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா ஃபோன்ஸ் இருக்கும், ஃபோன்ஸ்குள்ளே டிஸ்பிளே தான் டெக்ஸ்சர். இந்த ஃபெதர் வந்து ஃபோன்ஸ்குள்ளே இருக்கும் டிஸ்பிளே தான். ஸோ அது வந்து ஃபைனலாக பார்த்தின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்போவே வந்து வி லாஸ்ட் லாட் ஆஃப் மணி அந்த அசெட்ஸ் கிரியேஷனில். அதுக்கப்புறமா தென் வி ஃபவுண்ட் அவங்க அந்த ஸ்டுடியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் திருப்பி அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி ஒரு லெகசி ஒரு ஸ்டுடியோ டிசைனிங் ஸ்டுடியோ லெகசி எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு LL. ஸோ அங்கே போயிட்டு வி டிசைன் அகெயின் இப்போ ப்ரெசென்ட் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் பேர்டு வந்து அங்கே ஒரு 1 வீக் உட்காந்து ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி அதில் வந்து இந்த தடவை டிசைன் பண்ணும்போது 3D வேர்ல்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். லைக் ஜீப்ரஷ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த இதில் டிசைன் பண்ணி அது வந்து ஃபுல்லாகவே ஃபைனலாக அங்கே VFX ஸ்டுடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிசைனிங்லோயே எல்லாமே எல்லா டைமென்ஷனில் ஃப்ரண்ட்டில் எல்லாம் பார்த்துட்டு இது ஓகேன அப்புறம் தான் தென் வி வென்ட் டு த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோக்கு நம்ம அந்த அப்போது அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ இது டோட்டலாகவே ரீவொர்க்கு இதுக்கு வந்து திருப்பி எங்களுக்கு 1 year ஆகும் அப்புறமா டஃப் ஆகும்னு சொல்லும்போது அப்போது தென் வி தாட் இட்ஸ் லைக் 1 year நம்மளுக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வேறு இன்னொரு ஸ்டுடியோக்கு அப்போது பெரிய ஸ்டுடியோக்கு லைக் பெருசுன்னா ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்கிற ஸ்டுடியோக்கு வந்து டபுள் நெகட்டிவ் அங்கே சூஸ் பண்ணி அங்கே கொடுத்தன அப்புறமா அவங்க தே ஃபினிஷ் இன் 6 months டைம்குள்ளே அதை முடிச்சுருக்கேன். இப்போ இந்த பேர்டு இத்தனை மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எதாவது டைமில் டெம்டேஷன் வச்சேன் பேர்டு மாற்றிடணும் பெரிய பால் ஆக்கிடலாம் இல்லை பெரிய ராட் ஆக்கிடல ஈஸியாக வந்துடும் அப்படி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்துச்சா? இல்லை அது வந்து என்ன அந்த மாதிரி இருந்துச்சுன்னா படம் எப்போ முடிச்சிருக்கும். இல்லை மெயின் செங்கர் சாரோட ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து அவர் ஒரு இது க்ரியேட் பண்ணுறது என்னென்னா அவரோட ஐடியாஸ் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். இட்ஸ் லைக் ஹேஸ் எ ஒரிஜினல் ஐடியாஸ். எப்போ பார்த்தோன்னா ஃப்ரம் த பிகினிங் அவர் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காப்பி கிடையாது, எங்கள் ஹாலிவுட்லேருந்து காப்பி கிடையாது. ஸோ அந்த ஒரிஜினல் ஐடியாஸ் வந்து நாங்கள் எல்லாமே இம்பாசிபிளாக தான் இருக்கும், லைவில் ஷூட் பண்ண முடியாது, எல்லாமே வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை பண்ணுறது தான். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸில் நாங்கள் வந்து அந்த ஐடியா வந்து நாங்கள் சீப்பாக பண்ணால் இட் லுக்ஸ் லைக் அவரோட ஐடியா வந்து நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருக்கும். அது பண்ணாமல் எந்த லெவலுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஐடியாவுக்கு வந்து அவர் நினச்சது வந்து 100% கொண்டு வரதை ட்ரை பண்ணுவோம். அவர் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒருத்தோட அவர் ஐடியா க்ரியேட் பண்ணால் அது வந்து மாற்ற மாட்டார். ஸோ அதனால் இன்னும் புதுசாக பால் மாற்றணும்னா திருப்பி மாற்றலாம். பட் ஆனால் ஹி வாண்ட்ஸ் டு கோ வித் தட். ஒரு ஃபிலிமிங் முடிச்சதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சரியாக வரலன்னா ஆப்ஜெக்டோட ஷேப் மாற்றுறது பாசிபிளா? இல்லை பண்ணலாம், பண்ணுறது வந்து எப்படின்னு பண்ணலாம். பட் பண்ண என்ன ஆகும்னா அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்டே சொல்லலாம். இப்போ ஸ்கிரிப்ட் வந்து அவர் வந்து ஒரு 6 months உட்காந்து ஃபுல்லாகவே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஷூட்டிங்கில் போகும்போது ஏதோ ஒரு வேரியேஷன் வந்து அந்த ஸ்கிரிப்ட் மாற்றணும்னு சொல்லிட்டு சின்னதாக மாற்றினா அப்போ அந்த 6 months வேலை பண்ண அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து அதோட கான்சிக்வன்ஸ் அந்த சின்னதாக அப்போ நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது அது வந்து எங்கே ஒட்டாது, அது கூட கான்ஃப்ளிக்ட்ஸ் எங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே கூட ஒரு இடத்துல ஒரு மைண்ட் ஒரு இமேஜினேஷன் வந்துன்னா அது வந்து அது அப்படியே 100% ஃபாலோ பண்ணுறதா. சம் சீக்வன்ஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட் லிமிடேஷன் சம் சீக்வன்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஆஸ் அ ஸ்மால் போர்ஷன்ஸ் எடுத்தாச்சு. இந்த இதில் பார்த்தோன்னா வி ஹேட் அனதர் சீக்வன்ஸ் வேர் பேர்ட் அண்ட் ஸ்னேக், ஒரு ஸ்னேக்கு பேர்டு வந்து அப்படியே இது பண்ணி நம்ம இது இருக்கும்ல ஈகிள் அண்ட் ஸ்னேக் அந்த ஸ்டேடியமில் வந்து அப்படியே மேலே போய் ஒரு எல்லாமே ஸ்டேடியம்குள்ளே நடக்குது. பட் ஆனால் அந்த சீக்வன்ஸில் வந்து அந்த பேர்டு ஸ்னேக்கை மாதிரி அந்த பேர்டு ஸ்னேக்கோட ஃபைட் பண்ணும்போது அது அப்படியே மேலே போய் ஸ்டேடியம்குள்ளே டாப்பில் போயிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வரும். அந்த இதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரீவியஸ் டேஸ்ல பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறமா தென் வி ரியலைஸ் லைக்
அதை வந்து ட்ரிம் பண்ணோன்னா அந்த ஹோல் செக்ஷன் அப்படியே எடுத்து தவிர இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்கை க்ரியேட் பண்ணது சேஞ்ச் பண்ணுறது வந்து இட் நெவர் ஒர்க்ஸ். இப்போ விஎஃப்எக்ஸ் வந்து இந்தியன் ஆடியன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ் விஎஃப்எக்ஸ்க்கு எக்ஸ்போஸ்டு. ஒவ்வொரு வீக்கெண்டும் அந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த இதில் விஎஃப்எக்ஸ் டிசைன் பண்ணும்போது இதில் வர சில கான்செப்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் படங்களில் முன்னாடியே வந்திருக்கு. அக்ஷய்குமார் சாரே வந்து ஒரு இடத்துல ரெக்கையை விரிச்சிட்டு நிற்பார். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வேறு சில படங்கள் வந்துருக்கு. குறிப்பாக ரீசெண்ட்லி ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் கூட அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்திருக்கு. அந்த சிமிலாரிட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஹோம்ஒர்க் ஏதாவது அவர் டிசைனிங்லேயே கண்டிப்பாக அதுதான் சொல்லுவார். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோன்னா திருப்பி அது பார்க்க மாட்டாங்க. மோர் தென் அ காப்பி அதெல்லாம் வந்து ஈவன் த ஆனால் கூட அது பார்க்கவே மாட்டாங்க. பட் இந்த இதில் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொன்ன அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து நாங்கள் ஃபீலே பண்ணலாம். என்னென்னா பட் என்னென்னா அது என்னென்னா நாங்கள் பண்ணும்போது அந்த விங்கு டிசைன் பண்ணும்போதே அதோட விங்கோட பவர் என்னென்னா இட்ஸ் கம்ஸ் வித் த கேரக்டர். இது வந்து தனியாக வர்றது கிடையாது, அந்த கம்ஸ் வித் த கேரக்டர். ஸோ அதில் வந்து அந்த செல்ஃபோன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் வி டுக் லாட் ஆஃப் கேர். ஸோ ஒரு அந்த ஷேப் முத்ரா சார் வந்து இது வந்து இன்றைக்கி இந்த விங்கு ஷேப் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் டிசைன் பண்ணுது. அப்புறமா நிறைய கான்செப்ட் ஆர்டிஸ்ட்டு அது பண்ணும்போது வி நோ தட் இட்ஸ் லைக் டோட்டலாக வந்து வேறு ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா அது 100% அவாய்ட் பண்ணும் இந்த இதில். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அக்ஷய் முன்னாடி வந்து ஆர்னால்டு தான் ஆக்சுவலாக அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கான்செப்ட்ஸ் பார்த்தோன்னா நிறைய ஆர்னால்டோட இது பேஸ் பண்ணி தான் கான்செப்ட்ஸே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அக்ஷய் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது பார்க்கும்போது அந்த விங்கோட இது, அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற அந்த இது, அப்புறமா இங்கே செஸ்ட்டில் வந்து நிறைய பீஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து வி ப்ராட் இட் இன்டு த எல்லா ஸ்டேஜில் போனால் எங்கே போனால் கூட ஒரு சிம்பிளாக சும்மா அந்தந்த ஏரியாவுக்கு அதுக்கு இல்லாமல் இதோட கேரக்டரைசேஷனில் எல்லாமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பேர்டில் பார்த்தோன்னா கூட இந்த இவரோட கேரக்டரில் எப்படி இருக்குமோ அதே தான் பேர்டில் கூட அந்த 2 ஹார்ன்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்டரெல்லாம் அப்படியே ஃபாலோ இருக்கும். அதே மாதிரி இவருக்கு நெக்ஸ்ட் எந்த ஸ்டேஜில் போனால் கூட அவருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரதுக்காக சிமிலரிட்டி அந்த கேரக்டர் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணதுனால யூ நெவர் ஃபீல் சிமிலாரிட்டி. வேறு அந்த இதில் இருக்குது அந்த கேரக்டர் தான் பார்ப்பாங்க தவிர பிகாஸ் ஆக்சுவலாக சிமிலாரிட்டி பார்த்தோன்னா நம்ம ஒரு படத்தில் ட்ரெயின் ஃபைட் இருக்குன்னா பக்கத்தில் எல்லா படத்திலும் ட்ரெயின் வந்து காமன். அது ட்ரெயின் ஃபைட்டு வந்து சிமிலர் கிடையாது. இட்ஸ் லைக் காமன் எலிமெண்ட். அது இப்போ நம்ம அது ட்ரெயின் ஓடுது, இந்த படத்தில் ட்ரெயின் இருக்குது, இன்னொரு படத்தில் ட்ரெயின் இருக்குன்னு இப்படி இருக்கும். பட் ஆனால் இந்த இதில் வந்து கேரக்டர் வந்து எவ்வளோ அந்த விங்கு நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு வந்து எவ்வளோ பவர் கேரக்டர் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது தான் இப்போ ஒர்க் அவுட் இல்லை. சிம்பிளாக ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்குறேன், தெரியாதால கேட்குறேன். இப்போ ஸ்வார்ம் ஆஃப் பேர்ட்ஸ் அது ரொம்ப டஃப்னு சொன்னீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? ஆக்சுவல் பேர்ட் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜில் பேர்ட்ஸுக்கு பதிலாக செல்ஃபோன்ஸை ரீப்ளேஸ் பண்ண சாத்தியமா? இல்லை அது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைஸ் பேர்ட் மூமெண்ட் கேப்சர் பண்ணுறது வந்து ரெஃபரன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா என்டையர் அனிமேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த வெயிட். ஒரு ஹியூமன் மூவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேட் மேன் மூவ் பண்ணுறாங்கன்னா அவரோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். அதே நம்ம வந்து ஒரு லீனாக ஒரு ஆளானா லைக் ஒரு இது இருக்கும். ஸோ ஷார்ட்டாக இருக்கனாலும் வந்து இன்னும் ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக் அண்ட் வெயிட் அண்ட் அந்த டைமென்ஷன் வந்து. ஸோ அது வந்து நம்ம எந்த சிமிலர் எக்ஸாக்ட்லி அதே பாடி இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஹியூஸ் பாடி கிடையாது. ஸோ இன்னைக்கு ஸ்பேரோக்கு வந்து வி ஹேட் எ ரெஃபரன்ஸ். இப்போ ஸ்பேரோ க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக வி லுக் த ரெஃபரன்சஸ். அது வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், ஏன்னா அதுதான் ரெஃபரன்ஸ் இருக்கணும். என்னென்னா நம்ம தனியாக க்ரியேட் பண்ணால் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் தே நோ தட் ஹவு த ஸ்பேரோ மூவ் ஆகுறது. பட் இந்த மாதிரி ஹியூஸ் கேரக்டர்ஸு, டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன் கேரக்டர்ஸ் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட். இப்போ நீங்கள் அந்த ஜெயிண்ட் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து அவங்க மூவ்மெண்ட் ஆகுறதே வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஹெவி ஹியூஸ் மேன் எப்படி மூவ் ஆகும்போது லைக் சும்மா போயிட்டு அப்படியே இப்படி ரெகுலர் ஹியூமன் மாதிரி இருக்காது, அது ஒரு வெயிட்டோட இது இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஹியூமன் மோஷன் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வெயிட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த இது பண்ணுறது பேஸ் வந்து மோஷன் கேப்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இப்போ அவர் ரஜினி சார் அந்த இதில் பார்த்தோன்னா நிறைய கண்ணாடி எல்லாம் எடுத்துகிட்டு ஜெயிண்ட் அயன் மேனாக வரும்போது அதுக்கப்புறமா சிகர் எல்லாம் பிடிச்சிட்டு அதெல்லாம் வந்து அவர் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு அது வந்து ஒரு 6 கேமராஸில் அவரோட எக்ஸ்பிரஷனில் ஷூட் பண்ணி அது அப்படியே நாங்கள் சிமிலராக இது பண்ணுவோம். அதுதான் கேட்கலாம்னு வந்தோம். இப்போ என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க? மோஷன் கேப்சர், அனிமேட்ரானிக்ஸ்னால் என்ன, இது எங்கே 2.0 யூஸ் ஆயிருக்கு? ஓகே, அனிமேட்ரானிக்ஸ் வந்து இட்ஸ் நத்திங் டு டூ வித் விஷுவல் எஃபெக்ட்ஸ்.
ஸோ வித் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் மாதிரி அது. ஸோ அது வந்து அனிமேஷன் வித் எலக்ட்ரானிக்ஸ், அதுதான் அனிமேட்ரானிக்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எந்திரனில் ஃபஸ்ட் பார்ட் வரும்போது தான் நாங்கள் வந்து ஒரு இந்த நிறைய சிஜி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் பண்ண அப்புறமா தென் சட்டன் இன்டீரியர் அந்த எலிமெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அனிமேட்ரானிக்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் எல்ஏல லெகசி ஸ்டூடியோஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டான்மென்சன், அப்போ வந்து ஸ்டான்மென்சன் ஸ்டூடியோஸ் அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க டெர்மினேட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்கெலிட்டன் போர்ஷன் வந்து நம்ம அனிமேட்ரானிக்ஸ் தேவைப்படும் சொல்லிட்டு போய் பேசிட்டு எல்லாம் ஓகே. அப்புறம் அங்கே அந்த மீட்டிங்கில் வந்து தே ஹேவ் ஒரு இது இருக்குது, மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து அந்த டைமில் ஐ திங்க் இது அயன்மேனோட அவரோட மாஸ்க் இருக்குது, டோனி ஸ்டார்க்கெல்லாம் அவரோட மாஸ்க் இருக்குது. அது பார்த்தினாவே இட் லுக்ஸ் லைக் வெரி ரியல். ஸோ தென் எடுத்து பார்த்தினா தென் இட்ஸ் லைக் ஓகே இது இட் லுக்ஸ் வெரி ரியல். ஸோ வை கான்ட் வி யூஸ் பார்த்தா அவர் இது நம்ம ஃபஸ்ட் எந்திரன் பார்ட்டில் என்னென்னா அது நிறைய மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாஸ்க்கே வச்சுட்டு நம்ம வீக்கெண்ட் நிறைய ரஜினியை வந்து சிஜியில் இல்லாமல் அதெல்லாம் பண்ணுறாங்க ரஜினி சார். ஸோ அது வந்து பிளான் பண்ணி ஓகே தென் அது எவ்வளோ காஸ்ட் ஆகும் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அது வந்து அந்த தே கிரியேட்டட் சிலிக்கான் மாஸ்க் நிறைய வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில். அதே சமயத்தில் அந்த டிஸ்கஷன்லேயே சம் திங்ஸ் வந்து இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிற அந்த பிகினிங்கில் வர எல்லா போர்ஷனும் வந்து அவங்க வந்து கண்ணுமோ வருது அந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கெலிட்டன் மூலம். பட் மூமெண்ட் வரது மட்டும் அவங்க வந்து பப்பெட் போட்டு பண்ணுவாங்க. பட் இட் ஓன்ட் பி லைக் வெரி ரியலிஸ்டிக். ஸோ அந்த சீக்வன்ஸில் போரா பிளாக் ரோபோட் ஒன்று இருக்கும் நம்ம அந்த இதில். அது வந்து நாங்கள் ஆக்சுவலி சிஜியில் தான் பிளான் பண்ணோம். அந்த மூமெண்ட் எல்லாம் லெஃப்ட்னு சொன்னால் ரைட் போவோம் அந்த மாதிரி அது. பட் அவங்கன்னா அந்த சீக்வன்ஸ் நாங்கள் ப்ரீவியஸ் இருக்கப்போ ப்ரீவியஸ் ரிலேஷன்னா ஃபுல் அனிமேஷன் அதை அவங்க பார்த்துட்டு இல்லை எனக்கு இது வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண முடியும், ஏன்னா அது வந்து பர்ஃபெக்ஷன் கிடையாதுல்ல. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் இன்பர்ஃபெக்ஷனாகவே நாங்கள் பண்ணிடலாம் சொன்னப்புறமா அது அவங்க காமிச்சாங்க. தென் அது என்டையர் திங் அந்த ஹோல் போரா பிளாக் ரோபோட் வந்து அது ஃபுல்லாகவே சிஜியே கிடையாது, அனிமேட்ரானிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அனிமேட்ரானிக்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ் லைவ் எலிமெண்ட்ஸ். அப்புறமா இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ண அப்புறமா வந்து ஹெல்ப் பண்ண தரல போய் அப்புறமா உட்காந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அதெல்லாம் வந்து தனித்தனி பீசஸ் ஒரு ஆள் ஒரு இது வச்சுட்டு இது பண்ணுவாங்க. அதுதான் அன்றைக்கி நீங்கள் நல்லா எல்லோரும் மெஸ்மரைஸ் ஆனது வந்து சங்கர் சார் வந்து அந்த ஃப்ரேமில் வச்சுட்டு எல்லாம் போயிட்டு அதெல்லாம் மூவ் பண்ணும்போது ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பிலீவபிளாக இருக்கும். அவர் சொல்லுவாங்க இல்லை இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி பார்த்தோன்னா இட் லுக்ஸ் லைக் வெரி ரியலிஸ்டிக். இது அப்படியே நீங்கள் மேக்கிங்கில் பார்த்தோன்னா ஷார்ட் கட் பண்ணால் எல்லாம் ஒரு பீஸ் அப்படியே தெரியும். ஸோ அவர் வந்து அந்த இமேஜினேஷன் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ லைஃப் கொண்டு வரதுக்கு எங்கெங்கே ஸ்மால் ஃபைன் டியூன் பண்ண அந்த லைஃப் வரும். அதுதான் அவரோட பவர், சங்கர் சார் பவர். அந்த இதுதான் இதெல்லாம் அனிமேட்ரானிக்ஸில் பண்ணது. இப்போ செகண்ட் பார்ட்டில் பார்த்தோன்னா எங்களுக்கு அந்த ஒரு பேர்டு ஒன்று இருக்குது, ஸ்பேரோ, கையில் ஒரு ஸ்பேரோ இது இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து சிஜி கிடையாது, ஃபுல்லாகவே அனிமேட்ரானிக்ஸ் பண்ணது. ஒரு செத்து போகிற மாதிரி ஒரு பேர்டு இருக்கும் ஸ்மால். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பொருள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து மூமெண்ட் வந்து எலக்ட்ரானிக் ரிமோட் ஒரு கண்ட்ரோல் மூலமாக அந்த இதில் வந்து அது பார்த்தோன்னா ஒரு விங்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். இட்ஸ் லைக் விங் அப்படியே மூவ் ஆகி அதை இப்படியே இது பண்ணி அந்த மூமெண்ட் சாஃப்டாக வந்து நிற்கணும், அப்படியே நிற்கணும். அப்புறமா அந்த உள்ளே வந்து இது கீப் சம் பெலூன் மாதிரி. ஸோ வெளியில் வந்து அப்படியே ப்ரெஷர் பண்ணால் இது வந்து அப்படியே ஹார்ட் பீட் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து கண்ட்ரோல் இட்ஸ் எல்லாமே வந்து பப்பட்டேர்ஸ் தான். அவங்களுக்கு தேல் கால் பப்பட்டேர்ஸ். ஸோ அவங்க வந்து அது பண்ணி ஒரு பாட்டு ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணி ஃபைனலாக பார்க்கும்போது யூ ஃபீல் வெரி ரியலிஸ்டிக். ஸோ அந்த இது வந்து அதே வந்து நாங்கள் டிஜிட்டலாக பண்ணுவோம். இதே அனிமேஷன் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். லைக் ரிமைனிங் ஸ்பேரோஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். பட் அதில் கூட நாங்கள் வந்து ஒரு ஆள் இங்கே வந்து மேனுவலாக பப்பெட்டர்ஸ் பண்ணுறது, நாங்கள் வந்து டிஜிட்டலாக ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஆள் வந்து அனிமேஷன் பண்ணுவாங்க, ஒரு ஆள் வந்து டெக்ஸ்டரிங் பண்ணுவாங்க, ஒரு ஆள் இந்த 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 இதாக நாங்கள் டிஜிட்டலில் பண்ணுறது. பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் 2.0 எங்கே யூஸ் மோர் தென் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் இது எப்படி பண்ணியிருக்கோன்னா பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர்னு சொல்லலாம். ஏன்னா 6 கேமராஸ் வச்சுட்டு இப்போ ஜெயிண்ட் கேரக்டரில் நம்ம ஜெயிண்ட் இல்லை எல்லா செல்மேன் வர எல்லா கேரக்டரில் அவருக்கு வந்து ஏன்னா அவர் அக்ஷய் கிடையாது. அக்ஷய் அந்த டைமில் வந்து டிஜிட்டல் கேரக்டர் தான் அக்ஷய்.
ஸோ அவருக்கு வந்து அந்த எவ்ரி பிட் அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ எல்லாமே வந்து அவர் ஆக்ட் பண்ணுவாங்க. ஆக்ட் பண்ணி பட் ஆனால் வி கேப்சர் ஒன்லி திஸ் மச். அந்த 6 கேமராவில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து கேப்சர் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் டைரெக்டாகவே அந்த இப்போ நீங்கள் அந்த செல்மேனில் வந்து வந்துட்டு எல்லோரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எல்லோரும் சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லரில் வந்து ஷார்ட்டில் இருக்கும். அதில் பார்த்தோன்னா அவரோட ஃபேஸ் வந்து ரியல் இதில் டெக்ஸ்டர் ஷூட் பண்ணுது அப்படியே 6 கேமராஸில் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் இங்கே திரும்பும்போது இந்த கேமராலேருந்து இது வரும், இங்கே திரும்பும்போது இந்த கேமரா, அந்த 6 கேமரா வந்து அந்த செல்ஃபோனில் இருக்கும். ஸோ அது வந்து சம் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் ஜெயிண்ட் கேரக்டராக வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ஆனிமேட் பண்ணியிருக்கோம். லைக் இந்த 6 டைமென்ஷன்ஸில் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு அப்படியே ப்ராப்பராக பார்த்து அவர் எப்படி இங்கே மூவ் ஆகுது, அப்புறமா இந்த எப்படி மூவ் ஆகுது, அப்புறமா இங்கே எப்படி மூவ் ஆகுது, ஐப்ரோ எப்படி மூவ் ஆகுது, கண் எப்படி சுற்றுறது எல்லாமே வந்து அதெல்லாம் பார்த்து அது அப்படியே நாங்கள் ரிப்ளிகா பண்ணுறது. ஸோ இட்ஸ் லைக் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர். அந்த கடைசி ஃபைட்டு 2 ஜெயிண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கும் ஃபைட்டு, அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் பண்ணி எடுத்ததா இல்லை? அதான் அதில் ஜெயிண்ட் ஃபைட் வந்து 2 செக்ஷனாக இருக்கும். ஹோல் பாடி மூமெண்ட்ஸ் வந்து எல்லாமே மோஷன் கேப்சர்னா அந்த ஒரு ஆளுக்கு வந்து ட்ராக்கர்ஸ் ஃபுல்லாக போட்டு அவர் மூவ்மெண்ட் பண்ணும்போது இது வந்து நம்ம இந்தியாவில் கூட பண்ணியிருக்கோம். ஸோ மோஷன் கேப்சர் அது வந்து ஒன்லி ஃபார் த பாடி மூமெண்ட் அண்ட் பேசிக் ரொட்டேஷன். பட் அந்த ஹெட் அந்த எஸ்பெஷலி இந்த ஃபேஸ் டீட்டெயில் எல்லாத்துக்கும் வந்து நிறைய க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய க்ளோஸ்அப்ஸில் அவங்க பேசுவாங்க, இந்த டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் இந்த 6 கேமராவில் ஷூட் பண்ணது அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். கேப்சருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மோஷன் கேப்சர் வந்து இட்ஸ் அ டெக்னிக்கல் வேர்டு ஆக்சுவலாக. ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதா பட் ஒன்லி ஃபேஸ் பார்க்குறதா இப்போ நாங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக இதில் வந்து மோஷன் கேப்சரில் வந்து இந்த ரிமைனிங் பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் வரும். பெர்ஃபார்மன்ஸ் கேப்சரில் வந்து ஒன்லி ஃபேஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபேஸ் ஸ்மாலர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கிடைக்கும். இப்போ விஎஃப்எக்ஸ் பற்றி இன்னும் பேசணும்னா நீங்கள் ஷூட் பண்ணி கொடுக்குறீங்க ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் முழு வேலையும் கம்ப்யூட்டரில் தானா இல்லை வேறு ஏதாவது? 99% கம்ப்யூட்டரில் தான். பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கே எலிமெண்ட்ஸ் லைக் சம் ரெஃபரன்சஸ்க்காக நாங்கள் வந்து லைவில் ஆக்ட் பண்ணுவோம். லைக் நாங்கள் டெஸ்ட் ஷூட் அல்ல, இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து அனிமேஷன் ரன் பண்ணுறாங்கன்னா வி ஃபிசிக்கலி ரன் அண்ட் சி எப்படி இதாகுது. அப்புறமா ஸ்மால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோன்னா அவர் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க நாங்கள் மிரர் வச்சுட்டு அது வந்து பார்த்துட்டு அது இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. பட் முக்கால்வாசி எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் ஜென்ரேட் பண்ணி அதில் வந்து ஒரு அவுட்புட் தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் இப்போ இந்தியன் சினிமாவில் வேர்ல்ட் கிளாஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வராது காரணம் பட்ஜெட் தான் அப்படின்னு, அது ஒன்று தான் காரணமாக? 2 திங்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம இந்தியன் என்விரான்மெண்ட்டில் எப்படி எதனால நம்ம வந்து வி குடன்ட் அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பர்சன் வந்து பட்ஜெட், இன்னொன்று வந்து டைம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த ஃபிலிம் மேக்கிங்கோட நம்ம மெக்கானிசம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபிலிம் மேக்கிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் தேன் த ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கிங்னு சொல்கிறது வந்து நாட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கிடையாது, ரெகுலர் ஃபிலிம் மேக்கிங். இங்கே வந்து எல்லாமே வந்து டைரக்டர் தான். இப்போ ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா ப்ரொடியூசர் வந்து காசு மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து எதுவுமே நிறைய இட்ஸ் லைக் தேர் இன்வெஸ்டர்ஸ் மோர் தென் ப்ரொடியூசர்ஸ், தேர் இன்வெஸ்டர்ஸ். காசு கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. பட் இங்கே எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்டர். எது நடந்தனா கூட டைரக்டர் தான் காமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும், நீங்கள் தான் பண்ணணும். ஈவன் தான் இங்கே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கேமரா டிபார்ட்மெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோன்னா ஏதாவது நடந்ததுன்னா ஃபுல்லாக டைரக்டர் தான். அதனால அவருக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து அதே எக்ஸாம்பிள் ஹாலிவுட் ஸ்டுடியோவில் பார்த்தோன்னா நம்ம அந்த இதில் வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு வேலை கிடையாது. இந்த ஒரு வேலை வந்து அந்த ரிமைனிங் வேலைலாம் அவர் பத்துக்கு ஷூட்டிங்கில் வந்து அங்கே உட்காந்துன்னா ஷூட்டிங் டைமில் அந்த ஷாட் அங்கே என்ன நடக்குது, எந்த ஷாட் நெக்ஸ்ட் நடக்குது அது கூட அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே வந்து அவங்க ப்ரொடியூசர் தான் மெயின். ப்ரொடியூசர் வந்து ஸ்டூடியோ, அதுதான் ஸ்டூடியோ கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸ்டூடியோ தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து டிசைட் பண்ணி ஆக்சுவலாக ஸ்டூடியோ வந்து வேறு விதமாக இருக்கும். அந்த ஸ்டூடியோ கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா ஸ்டோரி வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. ஸ்டோரி வாங்கி ஸ்டோரி டெவலப் பண்ணுறது, ஸ்டோரி வந்து ஸ்டோரி ரைட்டருக்கு டெவலப் பண்ணி டைரக்டர் ஹையர் பண்ணுவாங்க. டைரக்டர் வந்து இன்பிட்வீன் அது அஃப்கோர்ஸ் சம் டைரக்டர்ஸ் வந்து தே டிசைன் ஸ்டோரி இன்வால்வ். ஒரு பெரிய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சம் வந்து தே கண்ட்ரோல். பட் 80% ஆஃப் த சிஸ்டம் எப்படின்னா தே ஹையர் டைரக்டர் ஓன்லி ஃபார் டு டைரக்ட் ஃபிலிம், நாட் தட் எனி அதர் இது. பட் இங்கே அப்படி கிடையாது.
இங்கே வந்து டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஸ்கிரிப்டில் வந்து டில் ஃபைனல் ரிலீஸ் ஆகி பிரிண்டில் நல்லா வந்துச்சா இல்லை தியேட்டருக்கு போய் எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிள் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வரைக்கும் டைரக்டர் தான் பார்த்துக்கணும். அது வந்து இட்ஸ் அ பெரிய பர்டன், எஸ்பெஷலி ஸ்மால் ஃபிலிம்ஸில் பண்ணும்போது தெரியாது. அது இந்த மாதிரி பெரிய படம் பண்ணோன்னா சங்கர் சாருக்கு வந்து மோர் தென் அவரோட க்ரியேட்டிவிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரியேட்டிவ் வேர்ஷன் ஆஃப் சங்கர் சார் வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் டைம் தான். ஒரு ஃபுல் டேல பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% வந்து ஆக்சுவலாக 40% தான் அவரோட க்ரியேட்டிவ் டைம். ஆக்சுவலாக ரிமைனிங் 60% வந்து ஹீ ஹேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அது வந்து ரொம்ப டஃப் அது. ஸோ அதுதான் அந்த மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுனால we cannot produce quality films இந்த இது நம்ம அந்த ஹாலிவுட்டில் இருக்கணும் அந்த லெவலுக்கு. அது அன்லெஸ் சம்படி ஸ்டூடியோன்னா நம்ம ஒரு ப்ரொடியூசரை வந்து இப்போ நம்ம பாகுபலியில் வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவர் வந்து கூடவே வந்து ப்ரொடியூசர் கூடவே இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. இங்கே வந்து இங்கே லைக்காவில் வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவர் கூடவே நிறைய எல்லாமே எஸ்பெஷலி எங்கெங்கன்னு மெயினாக எங்களுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு ஒர்க் அவுட் ஆகாமல் எங்களுக்கு காசு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஓகே நம்ம வந்து வி ஆர் கிரியேட்டிங் சம்திங் பிக் ஹிஸ்ட்ரி, ஸோ ஐ கேன் ஸ்பெண்ட் மோர் மணி, ஐ வில் வெயிட் ஃபார் டைம். ஸோ அந்த இது இருக்கிறதுனால தான் இப்போ வந்து நீங்கள் இந்த இது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஈ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் லைக் மோர் லைக் அ பேஷனேட் பர்சன் சுபாஷ்கரன். ஸோ அந்த இது பேஷனேட்டாக அவங்களுக்கு காசு பற்றி இல்லாமல் தே வாண்ட் டு கிரியேட் சம்திங் பிக். அந்த இது பேஷன் இருக்கிறதுனால தான் we are able to do that. பட் ஸ்டில் வாட் வி ஃபெல்ட் நான் அந்த ஹாலிவுட்டோட இது கம்பேர் பண்ணேன் இப்போ தான் தே ஆர் கம்மிங் ஒர்க் ஃப்ளோ வந்து என்டையர் திங் வந்து இப்போ தான் கருது. ஆக்சுவலாக முன்னாடி நம்மளுக்கு இருந்துச்சு, நம்ம ஏவிஎம் ஸ்டூடியோஸ் அந்த இதில் இருக்கும்போது எல்லாமே ஸ்டூடியோ கண்ட்ரோல். பட் அந்த ஸ்டார்டம் வந்துச்சு இன் பிட்வீன். ஸ்டார்டம் வரும்போது எல்லாருக்கும் வந்து ஸ்டார் தான் இது இருக்கும்போது டெக்னிக்கல் வேல்யூஸ்க்கு நம்ம கம்மியாகிட்டு எல்லா ப்ரொடியூசர் வந்து ஸ்டார் கிட்ட போயிருக்காங்க. ஸோ ஸ்டார் போகும்போது டோட்டலாக இப்போ நம்ம இல்லை இங்கே நம்ம ஹோல் இந்தியாவில் அதுதான் இருக்கும். நம்ம ஆக்சுவலி இங்கே வந்து நிறைய இப்போது டெக்னிக்கலாக நம்ம சவுத்தில் தான் நிறையா வந்து டைரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டெலிவரி அவுட்புட் பண்ணுறோம். பட் நார்த்தில் வந்து அது கிடையாது, இன்னும் அந்த ஸ்டாரோட ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்ஸ் வந்து தே ஆர் டோட்டலி ஜென்யூன். அவங்க வந்து ஃபுல்லாகவே டைரக்டருக்கு என்ன வேணுமோ அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நான் அவ்வளோ டெக்னிக்கல் டேலண்டட் இருக்குன்னா இது வருது. ஸோ அதே ப்ளஸ் பட்ஜெட் மெயினாக நம்மளுக்கு இது வராத காரணம் வந்து பட்ஜெட் வந்து 50% சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த டைம் நம்மளுக்கு ஷார்ட்டிங் ஓவரால் மேக்கிங் வந்து 1.5 year 2 years. பட் அங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆகி டில் க்ரீன்லிட்னு சொல்லுவாங்க. இது க்ரீன்லிட் ஆகிறதுக்கு ஃப்ளோருக்குன்னு இல்லை, ஆக்சுவலாக எல்லோரும் ஸ்கிரிப்ட் டாக்டர் எல்லாம் படித்து எல்லாமே ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டைரக்டர் ஹையர் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் வில் டேக் 2 years டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். சம் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும், பட் ஆவரேஜாக நான் சொல்கிறேன். அது அப்போவே வந்து 2 yearsக்கே ப்ரிப்பரேஷன் எல்லாம் நிறைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி ஆக்சுவல் ஷூட்டிங் பிரின்சிபல் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இட் வில் பி 1.5 year. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா 5 years 4 years வந்து முன்னாடி ஆக்சுவல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 5 years 4 years வந்து அந்த இது நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டிங் பார்த்தோன்னா ஒன்லி 60 days தான் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா கூட 60 days. அங்கே வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்கும், 2nd unit 3rd unit 4th unit. ஏன்னா அங்கே வந்து டைரக்டர் மட்டுமே கிடையாது, டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ப்ரொடியூசருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே ஒரு 2nd unit டைரக்டர் இன்னொரு டைரக்டர் போடுவாங்க. இங்கே மெயின் டைரக்டர் போன மாதிரி 2nd unitக்கு இன்னொரு டைரக்டர் இருக்கும், 3rd unitக்கு இன்னொரு டைரக்டர் இருக்கும். அதனால அவங்க வந்து தே கேன் ஏபிள் டு ஃபினிஷ் என்டையர் திங். இங்கே அப்படி கிடையாது, இங்கே ஒரு யூனிட் தான், ஒரு டைரக்டர் தான். ஏன்னா இவங்க வந்து வேறு ஆளுக்கு டிபெண்ட் பண்ணால் இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவர் வந்து ஈ கேனாட் டிபெண்ட் ஆன். ஸோ அதனால் ஹி ஹேஸ் டு டூ என்டையர் திங். ஒரு பிளேட் எடுக்கணுன்னா கூட நாங்கள் வந்து சம்டைம்ஸ் ஐ மை செல்ஃப் அண்ட் சம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு எல்லாம் தனியாக பண்ணுவோம். பட் ஆனால் மெயின் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைரக்டர் தான் பண்ணி தான் ஆகணும். அந்த 2nd unit சிஸ்டம் இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் இந்த ஓவரால் ஃபிலிம் மேக்கிங்கே இட்ஸ் அ டஃப். இந்த ஃபிலிம் மெக்கானிசமில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். அதனால தான் எங்களுக்கு இந்த பர்டிகுலர் 2.0 ஐ கேன் ப்ரௌட்லி சே இந்த மெக்கானிசமில் இந்த லோ பட்ஜெட்டில் நம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து we are ஆல்மோஸ்ட் நியர் டு த ஹாலிவுட். அது வந்து நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம். ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு மார்வல் டிசி படங்கள்ல எல்லாம் போஸ்ட் கிரெடிட் சீன் போடுவாங்க. ஸோ அதில் உட்காந்து கிரெடிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பாருங்க 3ல் ஒரு பேர் இல்லை 4ல் ஒரு பேர் இந்தியன். ஸோ ஸ்கில்டு மேன் பவருக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ வருங்காலங்களில் எதிர்பார்க்கலாம் இந்தியாவிலேயே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டூடியோஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டூடியோஸ் வரலாம். அதான் இது எப்படி இருக்குன்னா 2 விதமாக இருக்குங்க. இந்தியாவில் வந்து என்ன நினச்சுன்னா இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் சைடில் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு பூம் வந்துச்சு. என்ன பூமுன்னா ராங்கான இதில் பூம் வந்துச்சு. அது எப்படின்னா நம்மளுக்கு இங்கே அவுட் சோர்சிங் ஜாப்ஸ், எஸ்பெஷலி ஹாலிவுட்டில் இருக்கிற எல்லா படத்தில் அவுட் சோர்சிங்னா நம்ம அந்த சிம்பிள் லேபர் ஜாப்ஸ்னு இருக்கும். லைக் கீயிங் ரோட்டோஸ்கோப்னு சொல்லுவோம். ரோட்டோஸ்கோப்னு இப்போ இந்த இதில் வந்து நான் பின்னாடி வந்து கட் பண்ணோன்னா பின்னாடி ப்ளூ ஸ்க்ரீன் இருக்காது. ஸோ இது வந்து நான் கட் பண்ணோன்னா இங்கே வந்து ட்ரா பண்ணுவேன். இப்போ நான் இங்கே கை இப்படி மூவ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரேமில் இங்கே வந்து இப்படி ட்ரா பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே மூவ் பண்ணால் இன்னொரு ஃப்ரேம் மூவ் பண்ணி திருப்பி இங்கே ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணி இது கட் பண்ணுறது. பேசிக்காக ஃபோட்டோஷாப்பில் வந்து அப்படியே ஒன்று கட் பண்ணுறோம், இங்கே வந்து மூமெண்ட்டில் கட் பண்ணுறோம். இது வந்து இந்த கட் பண்ணுற விஷயம் வந்து ரோட்டோஸ்கோப்னு சொல்லுவாங்க. இதுதான் நிறைய வந்து நிறைய 2D 3D கன்வர்ஷன் ஆகலாம், மேபி காம்போசிட்டிங் ஆகலாம், ஏதோ ஒன்று. பட் ஆனால் அவங்க டாஸ்க் வந்து ஒன்லி கட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து 2D to 3D கன்வர்ஷனில் வந்து இந்த பெயிண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து இங்கே போனால் இந்த எட்ஜ் வந்து பெயிண்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு டாஸ்க். இதெல்லாம் லேபர் ஓரியன்ட் டாஸ்க். க்ரியேட்டிவ் வந்து இருக்கும், வெரி மைன்யூட் மினிமம் க்ரியேஷன், பட் மோஸ்ட்லி லேபர் ஓரியன்ட். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கிறதுனால ஒரு யங் டேலண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு 6 months வந்து இது எப்படி ட்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு, இந்த ஸ்டுடியோக்கு வந்து இந்த லோக்கல் அவுட் சோர்சிங் ஸ்டுடியோக்கு வந்து இது மாதிரி தேவை, நீங்கள் போனால் உங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிடும். ஒரு மினிமம் உங்களுக்கு வந்து 6 months ட்ரைனிங் பண்ணால், இன்ஃபேக்ட் 1 month கூட பண்ணலாம். இட்ஸ் நாட் அ பிக் திங். ஸோ 1 month நீங்கள் ட்ரைனிங் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 30,000 ஜாப் கிடைக்கும். அதனால எல்லோரும் வந்து இது மட்டும் கற்றுக்கிட்டு அப்படியே போய்ட்றாங்க. அவங்க எல்லோரும் வந்து விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து இது கிடையாது. தே ஆர் லைக் அ ஆர்டிஸ்ட், தே நோ த கிரியேட்டிவிட்டி, தே ஆர் லேர்ன். இட்ஸ் லைக் நிறைய இட்ஸ் லைக் சிங்கர் வந்து நான் எப்போவும் சொல்லுவேன், சிங்கர் வந்து சிங்கர் ஆகணுன்னா அவங்களுக்கு குரல் தான் வேணும். குரல் எல்லாமே சிங்கர் ஆக முடியாது, என்ன இது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து வி ஷுட் ஹாவ் அ டேலண்ட், ஒரு க்ரியேட்டிவ் ஸ்கில் செட் இருக்கணும். அது இருந்துனா தான் நம்ம ஆப்ரேட்டிங் ஸ்கில் செட்டோ இல்லை சும்மா ஒரு மேனுவல் அந்த மாதிரி பண்ணால் வி கேனாட் பி. ஸோ இந்த லாஸ்ட் அந்த 6 yearsஸாக வந்து இந்த மாதிரி நிறைய அவுட் சோர்ஸ் ஜாப்ஸ் நமக்கு இருக்கிறதுனால we learned all our youngsters வந்து they learned only the specific task, லைக் இந்த ரோட்டோஸ்கோப்பி ஆகட்டும், மேட்ச் மூவிங்னு சொல்லுவாங்க, ட்ராக்கிங் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேசிக் டாஸ்க் தான் பண்ணியிருக்காங்க. they don't know overall, they don't know what is actually VFX. ஸோ அவங்கெல்லாம் அந்த நீங்கள் நேம் சொன்னீங்களே நிறைய படத்தில் வந்து பின்னாடி நம்ம இந்தியன் நேம்ஸ் இருக்குங்க. முக்கால்வாசி நேம்ஸ் வந்து அது வந்து பேஸ்ட் ஆன் திஸ், இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கில்டுன்னு சொன்னால் அவங்க ஸ்கில்டு இந்த தேர் ஓன் வே. பட் ஆனால் ஆஸ் எ விஷுவல் எஃபெக்ட்ஸ் க்ரியேஷனில் ஸ்கில். இப்போ லைக் ஒரு அனிமேஷன் பண்ணோம், ஒரு ஆனிமேட்டர் வேணும், ஆனிமேட்டர் ஸ்கில். அதுக்கப்புறமா ஒரு மேட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் வேணும், அது வந்து ஸ்கில். அது வந்து ஆக்சுவல் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேணுமான ஸ்கில். ஸோ அந்த மாதிரி ஹை அண்ட் ஸ்கில் ஆக்சுவலாக க்ரியேட்டிவ்லே இருக்கிற ஸ்கில் செட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போது லாஸ்ட் ஒரு 2 yearsஸாக வந்து வி ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் தட். லைக் இல்லை இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு அது ஸ்கில் கிடையாது, இதுதான் மெயின். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன தே ஹேவ் எ டேலண்ட், பட் ஆனால் த ராங் டைரெக்ஷனாக அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால இப்போ கூட நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஐ டோன்ட் நோ வை வி ஆர் ஸோ மச் டாக்கிங் அபவுட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரியில் வி டோன்ட் ஹேவ் எனி ஐபி. We didn't create anything. We are serving to other countries. I don't know what we will get on that. Maybe we will be getting some employment. What is there in employment? If you create something, they will work for us. Ivla opportunities irukku. I am sure we don't have any IP in India. அதே மாதிரி தான் நடந்துச்சு இங்கே விஷுவல் எஃபெக்ட்ஸில். பட் நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் ஐ டோட்டலி அகேன்ஸ்ட் தட். நான் இன்றைக்கி வந்து we need to create, we are creators. we need to create, அது என்ன நடக்கும்னா ஓன்லி லோக்கல் கண்டென்ட் வந்துனா தான் அது நடக்கும். ஏன்னா எப்ராட்லேருந்து ஒரு என்ன ஹாலிவுட் ப்ராஜெக்ட்னா கூட தே நெவர் கிவ் த கிரியேட்டிவ் கண்டென்ட் டு இந்தியா. தே ஆல்வேஸ் கிவ் ஒன் பர்டிகுலர் டாஸ்க். ஓகே யூ டூ திஸ் ஏன்னா க்ரியேட்டிவ் கண்டென்ட் எல்லாம் அங்கே நடக்கும். அதுதான் இந்த ப்ராஜெக்டில் நான் மெயினாக இந்த 2.0 வந்து நம்ம டபுள் நெகட்டிவ் கிட்ட போனோம். அது வந்து டபுள் நெகட்டிவ்க்கு எதனால் எப்படி போக முடிஞ்சிச்சுன்னா அது வந்து இந்தியன் இன்வெஸ்டர் வாங்கியிருக்காங்க. முன்னாடி வந்து லண்டன் பேஸ்ட் ஸ்டுடியோ, அது 3 Oscars இருக்குது. பட் ஆனால் ப்ரைம் ஃபோக்கஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்தியன் இது வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால தேர் இந்தியன்ஸ். ஐ வென்ட் டு தெம். ஓகே நம்ம வந்து வி நீட் டு கிரியேட், நம்ம இந்த ஹோல் டேலண்ட்டுக்கு வந்து தே நீட் எ சேலஞ்ச். தே ஆர் ஆல் வெரி குட் டேலண்ட். அவங்க எக்வயர் பண்ண எல்லாமே வந்து சூப்பர்ப் இது. தே ஆர் ஆல்சோ டூயிங் சம் ஒர்க் ஹியர்
அப்ராடில் வந்து நாட் ஓன்லி இந்த ஸ்மால் ரோட்டோ ட்ராக்கிங் கிடையாது, ஸ்மால் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ பிகாஸ் ஐ நோ ஆல் த டபுள்-நைட்டில் இருக்கிற நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து தே நோ, ஐ ஒர்க் வித் தம் ப்ரீவியஸ்லி, தே ஆர் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஸோ அது சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஐ நீட் யுவர் ஸ்டூடியோ, பிகாஸ் அவங்க இது வரைக்கும் இந்தியன் படம் பண்ணதே கிடையாது. இந்தியன் இல்லை, ஹாலிவுட் படம் இல்லாமல் வேறு எந்த படம் பண்ணது கிடையாது. நான் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இந்த டேலண்ட், இந்தியன் டேலண்ட் நான் யூஸ் பண்ணோம், அவங்க எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ நீட் டு டேக் திஸ் ஜாப், இதுக்கு வந்து வி கேனாட் பே ஸோ மச். எதுக்கு உன்னோடுக்கு என்ன பெனிஃபிட்னா இட்ஸ் மோர் லைக் யூ வில் கெட் த டேலண்ட் எக்ஸ்போசர் கிடைக்கும். அது வந்து ஆஃப்டர் திஸ் தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எனி திங். ஸோ அந்த சொல்லிவிட்டு அந்த ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பண்ணி தென் வி வென்ட் இன் டு தட். இப்போ அவங்க வந்து அந்த ஃபுல் யார் அந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ எல்லோரும் வந்து இட்ஸ் லைக் தேர் இந்த டாப் லெவல். அந்த அவங்களுக்கே தெரியல தே கேன் ஏபிள் டு டூ ஸோ மச் இந்த ஃப்ரம் த இந்தியன் டேலண்ட். ஸோ அது எதுக்காகனா பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எ ப்ராஜெக்ட் டு டூ தட். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து 2.0 வந்து இட் கேவ் த ஸோ மச் எக்ஸ்போசர் டு தெம் டு அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக. இங்கே நம்ம சென்னையில் வந்து தே ஹேவ் டபுள்-நெகட்டிவ் சென்னை இருக்குது. சென்னையில் வந்து தே வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். முன்னாடி வந்து அவங்கெல்லாம் சும்மா ஒரு பேசிக் ஜாப் தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இந்த இதில் பார்த்தோன்னா தே கிரியேட்டட் ஸோ மச். நீங்கள் பார்த்தோன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக வந்து மும்பை அண்ட் சென்னையிலேருந்து தான் வந்து சவுப்பட்டு. அது அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து இப்போ மாறிட்டு இருக்கு, நல்லா மாறிட்டு இருக்குது, நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு லாஸ்ட் 2 years 3 years. ஐ எம் ஹோப்பிங் தட் இந்த மாதிரி ஒரு இந்தியன் லோக்கல் கண்டென்ட் நம்ம எப்போ ஜாஸ்தி ரிக்குவயர்மெண்ட் வருதோ அந்த ஹோல் ஆர்டிஸ்ட் வந்து இந்தியன் கண்டென்ட்டில் ஃப்ரம் த ஸ்க்ராச் தே கிரியேட், நாட் ஓன்லி தன் ஒன் ஸ்மால் டாஸ்க் ஃப்ரம் லைக் அப்ராட். 3Dயில் ஷூட் பண்ணதால் உங்களுக்கு வேலை அதிகமாச்சு விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிளானிங்கில்? கண்டிப்பாக. ஏன்னா ஷூட்டிங் 3D வந்து இட்ஸ் நாட் ஏ சிம்பிள் லைக் பிகாஸ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய ரிக்காக இருக்கும். இட்ஸ் லைக் ஒரு கேமரா எப்படி இருக்கும், ஒரு பீம் ஸ்பிளிட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், இது இருக்கும். அது 3D என்னன்னா நம்ம ரிப்ளிகா ஆஃப் நம்ம கண்ணு இருக்கலாங்க. இந்த கண்ணு டிஸ்டன்ஸில் 2 கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய இன்டர்வியூ பார்த்துருக்கீங்க. நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் லைக் அண்ட் comment and share. Subscribe to Talks of Cinema. Congratulations to Talks of Cinema that I think they crossed 2,75,000 subscribers.